ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் கிராணி 3 பார்க்கலாம். 2 நாளாக வீடியோவே போடலை. அதான் இன்றைக்கி கிராணி 3யோட உங்களை வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ ஒரு சவுண்ட் மிஷின் வருது. ஐயோ பேய் இதோ வருது கைஸ். பாட்டி இது நாங்கள் ஓடி போய் எஸ்கேப் ஆனோம். இருங்க இந்த இதுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி 1ல் பார்த்தீங்கன்னா கிராணி ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் கிராணி 3ல தாத்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அது கையில் கன்று வேறு இருக்குது. தூரத்துலேயே சுட்டுடும் நம்மளை. இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்களா வர்றது. ஃபாஸ்ட்டாக மேலே போகணும் கைஸ். இது மேலே எடுத்தால் சுடுமா என்ன குறி பார்க்குது, சுடுமோ? ஐயோ ரொம்ப மோசம் கைஸ். இருங்க அதை போட்டு தலைமை விடக்கூடாது. இந்த தாத்தைக்கு ஒரு புதையலை வச்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு. உட்டு இது எங்கே மாட்டேன்னு தெரியும். இந்த மொட்டை மாடியில் கொண்டு போடணும். வாங்க ஃபாஸ்ட்டாக அந்த தாத்தா அவர்களோட கொண்டு போடலாம். ஐயையோ சி என்ன கைஸ், குறி பார்த்த உடனே சுட்டுடுது. ஒரு ஃப்ரீ ஃபயரில் ஒரு ப்ரோ பிளேயராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மறுபடியும் போகிறோம். அநேகமாக அந்த தாத்தா வெளியே தான் இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோன்னா வேறு வழி இல்லை, வெளியே தான் போக போகிறோம். ஏன்னா எனக்கு அந்த வுட்டு வேணும். இந்த தடவை அந்த கண்ணு படாமல் போகணும். பின்னாடி வழியாக போகலாம், அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வுட்டு பரவாயில்ல, அது வேண்டாம், நம்ம இதே கொண்டு போட்டுடலாம். அது கொஞ்சம் டேஞ்சர். இதை நாங்கள் ஐயையோ பாட்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு சைடில் சாத்தா, இன்னொரு சைடில் பாட்டி. ஆனால் கிராணி 1 தான் கொஞ்சம் கஷ்டம் கிராணி 3 விட. ஏன்னா கிராணி 1ல் உங்களுக்கு தெரியும், அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஸ்பைடர் வேறு இருக்குது. திடீர் ஐயோ குறி பார்க்குதே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிளட்டு கிளவா, கண்ணு தெரியாமல சொடிய வாரே. இருங்க கைஸ், பின்னாடி வழியாக போகலாம். பாட்டி பின்னாடி போகுது. நாங்கள் இன்னொரு சைடு வழியாக மேலே போக முடியும்னு பார்ப்போம். அது அப்படியே மேலே போட்டு. ஆனால் கிராணி 3ல் லிஃப்ட்டெல்லாம் இருக்குது. ஒரு கரண்ட்டு மட்டும் எப்படி ஆன் பண்ண வச்சுட்டோன்னா நாங்கள் லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாம். அந்த பாட்டிக்கெலாம் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறவே முடியாது, அவ்வளோ சின்ன லிஃப்ட்டாக இருக்கும். நமக்கு மட்டும் போக முடியும். இப்போ கீழே போயிடுச்சு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக மேலே போயிடலாம். வந்ததுக்கு இந்த 1வது முடிக்கலாம் கைஸ். ரொம்ப நேரமாக இது கையில் வச்சுருக்கேன். ஐயோ தாத்தா இதா பாருங்க கைஸ், துப்பாக்கி கொண்டு வருது. என்ன கையில் துப்பாக்கியே இல்லை. நான் மேலே போய் அதை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். மண்டை துப்பாக்கி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஐடியா இருக்குது கைஸ். இதையே நான் அதுக்கு மண்டையில் தூக்கி போட்டால், இந்த மரக்கட்டை அதுக்கு மேலே போட்டால் அது மயங்கி விழுன்னு நினைக்கிறேன். இருங்க அது வரட்டு. ஆனால் அந்த கிராண்ட்பா பண்டையை பார்த்தாலே பாறாங்களை செஞ்ச பண்டை மாதிரி தான் இருக்குது பாருங்க கைஸ். அப்படியே பாறை தலையாக இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ ஒன்றும் போடலை. ஐயோ குறிப்பாக்கத்தை எஸ்கேப், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்க கைஸ், அது எப்படி எடுத்தவன் அதை அந்த கரெக்டாக இந்த இடம் மடலை. ஐயோ பார்க்குதே.